நேரு இஸ் இன் ட்ரபிள், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. விஜய் மட்டும் இவங்க வந்து பழி வாங்குவாங்களாம், இவங்களை யாரும் பழி வாங்கக்கூடாதுன்னா என்னது? இப்போ இடியில் வசமாக மாட்டியிருக்காங்க. ஹி மே கெட் அரெஸ்டட். ஏன்னா எஃப்ஐஆர் போட்டே ஆகணும்ல. இப்போ அரசியல் சண்டை தானே இது, அரசியல் போர் தானே இது. இதில் நேர்மை நீதியெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. எப்படியாவது உன்னை காலி பண்ணுவேன் நான் அப்படின்றது தான் எல்லா கட்சிகளுமே. இப்போ விஜயை வந்து வீட்டை விட்டு நீ கிளம்பாத, நீ வீட்டுக்குள்ளே இரு அப்படின்னு சொல்லி அமுக்கி வைக்கிற இந்த அரசு எதுக்கு இப்படி பண்ணுது? விஜய்க்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு இவங்க பண்ணுறாங்கயா. இப்போ பாஜக என்ன பண்ணுவோம்? மகனை நீ உடனே நான் அமுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு KN நேருவை டார்கெட் பண்ணுவோம். KN நேரு மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 சீனியர் மினிஸ்டரை டார்கெட் பண்ணி உள்ளே வைக்கும். உள்ளே வைக்கும்போது இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குல்ல, அது முடக்கப்படும். ஆல்ரெடி வந்து விஜய் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி 2 பேரும் வந்து உள்ளுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு வர. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அது உண்மைதானோ அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் தானே சார்? ஆட்சி அதிகாரத்தில் 2 பேருக்குமே அண்டர் கிரவுண்டில் ஒரு இது போதுங்க. பட் தேர்தல்னு வரும்போது இது வந்து தேர்தலுக்கு நெருங்கும். என்ன தான் பாலிடிக்ஸ் பண்ணாலும் திமுக ஊழல் எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? அதனால இவங்க தப்பிக்கிறது கஷ்டம். 1020 கோடினா அது வந்து சும்மா லஞ்சம் அடிச்சிருக்காங்களே. அது வேலை வாய்ப்பில் மட்டுமே எத்தனை பேர்? 100 பேர் இல்லையா? அவங்களுக்கு வந்து 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரையும். அதற்கப்புறம் வந்து கக்கூஸ் கட்டுறது இல்லை, பில்டிங் கட்டுறது இல்லை, குடிநீர் அந்த அந்த அவுட் சோர்சிங் ஸ்டாஃப் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை. ரொம்ப முக்கியமாக 7.5லேருந்து 10% வந்து ஒரு கமிஷன். அதிகாரிகள் 20லேருந்து 25% வந்து அதிகாரிகள் கமிஷன். அது இல்லாமல் பார்ட்டி ஃபண்டு. இப்படி 3 ஸ்லாப்ல அடிச்சா என்னத்துக்கு ஆகுது? இடியை நம்ம குறை சொல்கிறோம். இடி வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தட் இஸ் பீயிங் யூஸ்ட் அகெயின்ஸ்ட் ஆப்போனன்ட்ஸ் பை பிஜேபி கவர்மெண்ட். அதுதான் நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் இடி இப்போ ஸ்டாலின் சொல்ற மாதிரி இது வந்து அரசியல் பழிவாங்கல் நம்ம எடுத்துக்கலாம். பழி வாங்குறது எதுக்கு? அது அரசியல் பழி வாங்கல் தான். நீங்க எதுக்கு அடிச்சீங்க கொள்ளை? நீ கொள்ளை அடிச்சே இல்லை, அதுதானே கேள்வி. கொள்ளை அடிச்சதுக்கு ஆதாரங்கள் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க, கோர்ட்ல நிரூபிங்க. சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நவீன். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சில தினங்களுக்கு முன்னாடி இடியிலேருந்து ஒரு கடிதம் வந்து பொறுப்பு டிஜிபிக்கு வருது. இந்த மாதிரி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கலில் ஒரு 1020 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதை தொடர்ந்து நேற்று வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அவருடைய மகன் அருண் நேரு சந்தித்து பேசியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்கறது? இல்லை, பெருசாக அதுக்கு தொடர்புன்னு இருக்காது. அவர் வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் பார்த்துருக்காங்க. அது மாதிரி எல்லோரும் பார்க்கும்போது அஃபிஷியலாக பார்த்துருப்பாரு. அன்அஃபிஷியலாக பார்க்குறதுனா இது வெளியில் சொல்ல மாட்டாங்கல்ல, ஃபோட்டோவோட வந்துருக்கு. ஃபோட்டோவோட வராது. ஏன்னா சரி டைம் அது மாதிரி இருக்குது. பட் நேரு இஸ் இன் ட்ரபிள், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. விஜய் மட்டும் இவங்க வந்து பழி வாங்குவாங்களாம், இவங்களை யாரும் பழி வாங்கக்கூடாதுன்னா என்னது? இப்போ இடியில் வசமாக மாட்டியிருக்காங்க. ஹி மே கெட் அரெஸ்டட். ஏன்னா எஃப்ஐஆர் போட்டே ஆகணும்ல. இப்போ எஃப்ஐஆர் போடலன்னா ஒரு நீதிமன்றத்துடைய தீர்ப்பை சுட்டி காட்டி இப்போ நீங்கள் எஃப்ஐஆர் போடலன்னா இந்த ஊழலுக்கு நீங்களும் சம்பந்தம் அப்படின்னு போலீஸ் மேலேயே அவங்க கேஸ் போடுவாங்க இல்லையா? ஸோ எஃப்ஐஆர் போட்டே ஆகணும். அப்போது ஹி வில் பி இன் ட்ரபிள். ஹி வில் நாட், அவர் மட்டுமே இல்லை, திமுகவும் will be in trouble. அண்ட் அதே மாதிரி வந்து பொறுப்பு டிஜிபி திடீர்னு நெஞ்சு வலின்ட்டு, அது ஜிஆ சுவாமிநாதன் நினைக்கிறேன். அது இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இல்லை சார், சம்திங் ஏதோ உள்ள நடக்குதோ அப்படின்ற மாதிரியான ஒரு இல்லைங்க. ஒன்றும் தனித்தனியாக கனெக்ட் பண்ணி, இது தேர்தல் நேரம் நம்பர் 1. ஓகே. 2வது பாஜக இப்போ இது அரசியல் சண்டை தானே இது, அரசியல் போர் தானே இது. இதில் நேர்மை நீதியெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. எப்படியாவது உன்னை காலி பண்ணுவேன் நான் அப்படின்றது தான் எல்லா கட்சிகளுமே. இப்போ விஜயை வந்து வீட்டை விட்டு நீ கிளம்பாத, நீ வீட்டுக்குள்ளே இரு அப்படின்னு சொல்லி அமுக்கி வைக்கிற இந்த அரசு எதுக்கு இப்படி பண்ணுது? விஜய்க்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு இவங்க பண்ணுறாங்க இல்லையா? இப்போ பாஜக என்ன பண்ணுவோம்? மகனை நீ உடனே நான் அமுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு KN நேருவை டார்கெட் பண்ணுவோம். KN நேரு மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 சீனியர் மினிஸ்டரை டார்கெட் பண்ணி உள்ளே வைக்கும். உள்ளே வைக்கும்போது இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குல்ல, அது முடக்கப்படும். ஆல்ரெடி வந்து விஜய் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி 2 பேரும் வந்து உள்ளுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு வர. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அது உண்மைதானோ அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் தானே சார்? ஆட்சி அதிகாரத்தில் 2 பேருக்குமே அண்டர் கிரவுண்டில் ஒரு இது போதுங்க. பட் தேர்தல்னு வரும்போது இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். தேர்தல்னு வரும்போது அவங்க தானே வெற்றி பெறத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. KN நேரு எதுக்கு? KN நேரு முக்கியமான அமைச்சர், உள்ளாட்சி துறை பொறுப்பில் இருக்கிறாரு. அப்போது அவருக்கு தான் வந்து ஃபண்ட் ஃப்ளோலாம் கரெக்டாக இருக்கும். அவருக்கு உள்ள போட்டால் எப்படி இவங்க எலெக்ஷனுக்கு ஆதாரங்கள் அடிப்படையில் தானே சார் இடி வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. ஆமாம்.
அது இப்போ ஆல்ரெடி வந்த ஒரு கடிதம் வந்தது 888 கோடி ஊழல் அப்படின்ட்டு. இப்போ மறுபடியும் 2வது கடிதம் வந்திருக்கு. அந்த முதல் கடிதத்துக்கே இன்னும் வந்து எந்த ஒரு இதுவுமே அவங்க இல்லை, தெரியல. ஜஸ்ட் பிகாஸ் இடி கடிதம் கொடுத்ததுனாலேயே நாங்கள் வந்து எஃப்ஐஆர் பதியணும்னு அவசியம் இல்லைன்னு இன்னொரு வழக்கில் தமிழக போலீஸ் சொன்னாங்க. அப்போ தங்களுடைய ஸ்டாண்டை வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ இடி அதுக்கு பிறகு ஏன் நீங்கள் வந்து இன்னும் எஃப்ஐஆர் போடல அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ போட்டே ஆக வேண்டிய ஏன்னா இப்போ நான் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க இடி கோர்ட்டுக்கு போவோம். அப்போ கோர்ட்டில் வந்து இல்லை எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா போட்டு தானே ஆகணும். ஸோ அவங்க காலம் கழிக்க முடியாது. காலம் கடத்த இது வந்து தேர்தலுக்கு நெருங்கும். என்ன தான் பாலிடிக்ஸ் பண்ணாலும் திமுக ஊழல் எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அதனால இவங்க தப்பிக்கிறது கஷ்டம். திருப்பதியில ஒரு 44 லட்ச ரூபாய் கொடுத்தாரு அப்படின்ட்டு அது ஒரு சர்ச்சையாச்சு அது முன்னாடி. வந்து இல்ல சார், திமுகவோட ஒரு பிரதான கொள்கை அப்படின்றது கடவுள் மறுப்பு கொள்கை தான். இல்ல, அது எந்த அளவுக்கு நமக்கு உண்மை? இல்ல, அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அது ஒரு இப்போ இங்க வந்து அறுபத்தி திருவிழா நடக்கிற அதே நேரத்தில் அங்க வந்து ஒரு டிஸ்பிளே வருது. அது எந்த அளவுக்கு உண்மை? இந்த கேஎன் இருந்தானா அந்த கேஎன் நேரு அதை நம்ம பெருசாக சொல்லியிருக்கல சார், என்னோட சொந்தக்காரங்க யாராச்சும் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. ரைட்டு. அதை வந்து நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்க வேணாம். பட் ஆனால் அதிகாரப்பூர்வமாக இடி போன்ற அரசு அமைப்புகள் சொல்லும்போது அதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ 1020 கோடினா அது வந்து சும்மா லஞ்சம் அடிச்சிருக்காங்களே. அது வேலை வாய்ப்பில் மட்டுமே எத்தனை பேர் 100 சம்திங் பேர் இல்லையா? அவங்களுக்கு வந்து 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரையும். அதற்கப்புறம் வந்து கக்கூஸ் கட்டுறதில்ல, அதுக்கப்புறம் வந்து பில்டிங் கட்டுறதில்ல, அதுக்கப்புறம் வந்து குடிநீருக்கு அந்த அவுட் சோர்சிங் ஸ்டாஃப் ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. ரொம்ப முக்கியமாக இப்போது இந்த ராம்கி நிறுவனங்கள் போன்ற நிறுவனங்களுக்கு திடக்கழிவு மேலாண்மை அந்த கான்ட்ராக்ட் கொடுக்குறதில்ல. இதில் இது எப்படி 7.5லேருந்து 10% வந்து ஒரு கமிஷன். அதிகாரிகள் 20லேருந்து 25% வந்து அதிகாரிகள் கமிஷன். அது இல்லாமல் பார்ட்டி ஃபண்டு. இப்படி 3 ஸ்லாப்ல அடித்தா என்னத்துக்கு ஆகுது? ஸோ இந்த இப்போ இடியை நம்ம குறை சொல்கிறோம். இடி வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தட் இஸ் பீயிங் யூஸ்ட் அகெயின்ஸ்ட் ஆப்போனன்ட்ஸ் பை பிஜேபி கவர்மெண்ட். அதுதான் நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் இடி எல்லா அமைச்சர் வீட்டுக்குமா போகுது? இல்லை, எல்லார் வீட்டுக்கும் போகல. ஏன் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு போக மாட்டேங்குது? ஏன் வந்து அன்பில் மகேஷுக்கு போச்சான்னு தெரியல, போக மாட்டேங்குது. அதே திருச்சி பகுதியை ஏன் கேஎன் நேரு வீட்டுக்கு போகுது, துரைமுருகன் வீட்டுக்கு போகுது, அதுக்கப்புறம் நம்ம மற்ற இது மாதிரி சீனியர் மினிஸ்டர்ஸ்க்கெலாம் போகுது. இவங்க அட்டி ஓவராக அடிக்கிறாங்க, அதனால தான் போகுது சார். அதே மாதிரி இவரோட துறையில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் வந்து போராடிட்டு இருந்தாங்க, இன்னுமே போராடிட்டு தான் இருக்காங்க. அப்போ அதே துறையில் இந்த அளவுக்கு ஊழல் அப்படின்னும் போது அப்போ அவங்க போராட்டத்துக்கான அவங்க வந்து ஒரு நியாயமான கோரிக்கையை முன்னிட்டு தான் போராடினாங்க. பட் அதுக்கு வந்து அமைச்சர் நேரில் அப்போ இது ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு ஆல்ரெடி கை நீட்டி காசு வாங்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா காசை திருப்பி கொடுக்கணும். ஸோ அதனுடைய இதுவாக தான் இந்த ஒரு இதுவா சார்? ஆமாம், இதில் இப்போ அந்த துறை சார்ந்த அதிகாரிகளே வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்களே. நம்ம குமரகுருபரனா இப்போ கார்பரேஷன் கமிஷன் அவருடைய பேரை இடி வந்து மென்ஷன் பண்ணிருக்கு. அவருமே எதிர்த்து தான் போராடினாங்க. நம்ம ரிப்பன் பில்டிங் முன்னாடி போராடி இருக்கும்போது அவருடைய பேர் தான் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஆமாம், அப்போ அவருமே காசு வாங்கியிருக்காருன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ காசெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு இப்போ கான்ட்ராக்ட் கொடுக்க முடியாதுன்றது முடியாது இல்லை, அவங்க அதெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. அதனால தான் இப்போ தான் அந்த ஹோல் பிக்சர் தெரியுது. ஸோ அதனுடைய நீட்சியாக தான் நம்ம இதை பார்க்க முடியும். இது தொடர்ந்து இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி சார் மூவ் ஆகும்? நிச்சயமாக கேஎன் நேரு தூக்கி உள்ள வச்சுருவாங்க. அதுதான், அதை நோக்கி தான் இது நகரும். இப்போ ஸ்டாலின் சொல்ற மாதிரி இது வந்து அரசியல் பழிவாங்கல் நம்ம எடுத்துக்கலாம். பழி வாங்குறது எதுக்கு? அரசியல் பழிவாங்கல் தான். நீங்க எதுக்கு அடிச்சீங்க கொள்ளை? அவங்க வந்து அதான் நான் கேட்டேன், ஏன் மற்ற அமைச்சர்களை டார்கெட் பண்ணல? கம்மியாக அடிக்கிற அமைச்சர்களை விட்டுறாங்க, ரொம்ப ஜாஸ்தியாக அடிக்கிறவங்கள பிடிச்சிடுறாங்க. ரெண்டாவது, ஒரு இடத்துல நீங்கள் கொள்ளையடிச்சா அது ரொம்ப பயபக்தியாக எவிடன்ஸ் வெளில தெரியாமல் நீங்கள் அனுப்புவீங்க. திருமண திசையெல்லாம் கொள்ளையடிச்சிங்கன்னா எல்லா இடத்துக்கும் நீங்கள் மாட்டி தானே செய்வீங்க. எல்லா எவிடன்ஸையும் நீங்கள் ப்ராப்பராக அழிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. ஒரு வாட்டி பண்ணால் பரவாயில்ல, டெய்லி இதே பண்ணிட்டா. அண்ணாமலை கூட ஒரு ட்வீட்டில் சொல்லியிருந்தாரு, திமுகவுடைய கொள்கையை வந்து கொள்ளை அடிக்கிறது தான். விஜயம் அதை தான் சொன்னார். கரப்ஷன் தான் இவங்களோட இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. எதிர்கட்சிகளும் வந்து தொடர்ந்து இது ஒரு புகாராக சொல்லிட்டு வராங்க. நிலையில வந்து தேர்தலில் இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும் சார்? எல்லா இவங்க என்ன தான் தேவைங்க, பழி வாங்குது, மத்திய அரசு பழி வாங்குது, பாஜக வந்து மதவாதம் பழி வாங்குது. அதே மதவாதம்லாம் ஒன்றும் கிடையாது. நீ கொள்ளையடிச்சா இல்லையா? இதுதானே கேள்வி. கொள்ளையடிச்சதுக்கு ஆதாரங்கள் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க, கோர்ட்டில் நிரூபிங்க. இப்போ செந்தில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது எல்லாருக்குமே தெரிஞ்சுது. அதே தான் இடி வந்து செந்தில் பாலாஜி வீட்டு பக்கத்தில் ட்வீட் பண்ண
சாட் ஆமா, அந்த chat வாட்ஸ்அப் history லாம் வந்து- ஸ்க்ரீன்ஷாட்லாம் தூக்கி பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டு போனாங்களே. அப்போ மக்களுக்கு அவங்க சொல்கிறாங்க எங்கே நடந்திருக்குதுன்ட்டு. இதில் திமுக அரசில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் இல்லாமல் இருக்குது? ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் கம்மியாக இருக்குது, ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் அதிகமாக இருக்குது. எல்லாத்துக்கும் சாதாரண ஒரு குரூப் 4 பணியாளர்களை, ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவத்துறையில் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் செய்யணும்னு சொல்லிட்டு போராடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்க அவுட் சோர்சிங் முறையில் ஹவுஸ் கீப்பிங்கை வந்து இங்கே சேர்த்துருக்காங்க. அவங்க வந்து ஊசி போடுறது இந்த இதெல்லாம் எடுக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஏன்னா அங்கே காசு அவுட் சோர்ஸ் பண்ணும்போது அந்த நிறுவனங்களுக்கு தானே நீங்கள் ஒப்பந்தம் போடுறீங்க. அப்போ அந்த நிறுவனத்தில் எவ்வளோ ஒப்பந்தம் போடுறீங்க, எவ்வளோ நீங்கள் திருப்பி வாங்கிக்கிறீங்க, அது யாருக்கும் தெரியாதுல்ல. அப்போ அது மாதிரி எல்லா இடத்துலையும் கரப்ஷன் தான். அது திமுக மீது ஆல்ரெடி மக்கள் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த நிலையில தொடர்ந்து பல அமைச்சர்கள் மீது இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகள், முறைகேடுகள் வர்றத வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து இது ஒரு மிகப்பெரிய டிராபேக் அமையுமா சார் திமுகவுக்கு? கண்டிப்பாக அமையும். அவங்க வந்து ஒப்பாரி வைப்பாங்க, ஐயோ பழி வாங்குறாங்க, ஐயோ பழி வாங்குறாங்க. ஆனால் மக்கள் தெளிவாக இருப்பாங்க, இது பழியெல்லாம் வாங்கலை, உங்களுக்கு இது தேவைதான் அப்படின்றதான் இல்ல நினைப்பாங்க. தேர்தல் நேரத்துல இப்படிதான் வந்து அனுப்புவாங்க, மக்கள் அதை கண்டுக்க கூடாது அப்படின்ட்டு முதல்வர் வந்து பேசியிருக்காரு. அப்படிதான் அவர் பேசணும், வேற வழி இல்லைங்க. ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க, அடுத்த வாட்டி நாங்கள் திருட மாட்டோம்னு சொல்ல முடியுமா? நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி.